அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிபர் சேவை பரீட்சை மற்றும் போட்டி பரீட்சைகளில் வெற்றி பெறுவதற்கு உலக நடப்புகள் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்த அறிவு மிகவும் இன்றியமையாதது. இன்றைய எமது பதிவில் பரீட்சைகளில் அடிக்கடி கேட்கப்படும் மற்றும் மிக முக்கியமான சர்வதேச விவகாரங்கள் சார்ந்த 50 பொது அறிவு வினா விடைகளை பார்க்கப் போகிறோம். ஐக்கிய நாடுகள் சபை முதல் தற்போதைய உலக அரசியல் மாற்றங்கள் வரை அனைத்தும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. எமது சேனலில் பதிவேற்றப்படும் இவ்வாறான கல்வி சார்ந்த காணொளிகளை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள், உலக அறிவை தேடி பயணிப்போம். சர்வதேச அமைப்புகள் மற்றும் தலைவர்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் UN தற்போதைய பொதுச் செயலாளர் யார்? அந்தோனியோ குட்டரஸ். ஆண்டோனியோ கியூட்டர்ஸ். ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் எங்குள்ளது? நியூயார்க், அமெரிக்கா. யுனெஸ்கோ அமைப்பின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? பாரிஸ், பிரான்ஸ். உலக சுகாதார அமைப்பின் WHO தற்போதைய தலைவர் யார்? டெட்ரோஸ் அதனோம். சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எங்கு அமைந்துள்ளது? தி ஹேக், நெதர்லாந்து. சார்க் அமைப்பின் செயலகம் எங்குள்ளது? காத்மாண்டு, நேபாளம். சார்க் அமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 8. ஐரோப்பிய ஒன்றியத்தின் EU பொதுவான நாணயம் எது? யூரோ. G20 அமைப்பின் 2024 ஆண்டுக்கான உச்சிமாநாடு எங்கு நடைபெற்றது? பிரேசில், ரியோ டி ஜனீரோ. காமன்வெல்த் பொதுநலவாய அமைப்பின் தலைவர் யார்? 3ஆம் சார்லஸ் மன்னர். உலக புவியியல் மற்றும் எல்லைகள். உலகின் மிக நீண்ட நதி எது? நைல் நதி. பரப்பளவில் உலகின் மிகப்பெரிய நாடு எது? ரஷ்யா. உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு எது? கியூபா. நள்ளிரவு சூரியன் உதிக்கும் நாடு எது? நோர்வே. வெள்ளை யானைகளின் தேசம் எது? தாய்லாந்து. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? இந்தியா. தற்போதைய தரவுகளின்படி சாக்கடல், டெட் சி எந்த இரு நாடுகளுக்கு இடையில் உள்ளது? ஜோர்தான் மற்றும் இஸ்ரேல். உலகின் மிக உயர்ந்த சிகரம் எது? எவரெஸ்ட். சூயஸ் கால்வாய் எந்த இரு கடல்களை இணைக்கிறது? மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல். உலகின் மிகப்பெரிய தீவு எது? கிரீன்லாந்து. விண்வெளி மற்றும் அறிவியல். விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதன் யார்? யூரி ககாரின். சந்திரனில் முதலில் கால் பதித்தவர் யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். செவ்வாய் கிரகத்திற்கு முதலில் விண்கலத்தை அனுப்பிய நாடு எது? அமெரிக்கா. தற்போதைய உலகின் மிக வேகமான சூப்பர் கணினி எது? ஃப்ரண்டியர் USA. சர்வதேச விண்வெளி நிலையம் ISS எந்த ஆண்டு விண்வெளியில் அமைக்கப்பட்டது? 1998. விளையாட்டு மற்றும் விருதுகள். 2024 கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற்றன? பாரிஸ், பிரான்ஸ். அமைதிக்கான நோபல் பரிசு எங்கு வழங்கப்படுகிறது? ஓஸ்லோ, நோர்வே. புலிட்சர் விருது எந்த துறைக்காக வழங்கப்படுகிறது? இதழியல் மற்றும் இலக்கியம். 2022 கால்பந்து உலக கிண்ணத்தை வென்ற நாடு எது? அர்ஜென்டினா. கிரிக்கெட் விளையாட்டின் தாயகம் எது? இங்கிலாந்து. தற்போதைய உலக அரசியல் மற்றும் பிரச்சினைகள். உக்ரைன் நாட்டின் அதிபர் யார்? வோலோடிமிர் ஜெலென்ஸ்கி. பிரிட்டனின் தற்போதைய பிரதமர் யார்? கீர் ஸ்டார்மர். நேட்டோ அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? பிரசல்ஸ், பெல்ஜியம். புதிய பிரிக்ஸ் நாடுகளில் இணைந்த நாடுகள் எவை? எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம். காலநிலை மாற்றம் தொடர்பான COP28 மாநாடு எங்கு நடைபெற்றது? துபாய், UAE. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தியா. தற்போது இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் முக்கியமாக பேசப்படும் பகுதி எது? காசா. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ADB தலைமையகம் எங்குள்ளது? மணிலா, பிலிப்பைன்ஸ்.
உலக வர்த்தக அமைப்பின் WTO தலைமையகம் எங்குள்ளது? ஜெனிவா, சுவிட்சர்லாந்து. ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகள் எத்தனை? 193. பொதுவான அறிவு. சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது? டிசம்பர் 10. சர்வதேச மகளிர் தினம் எப்போது? மார்ச் 8. உலகின் மிக ஆழமான கடல் பகுதி எது? மரியானா அகழி, மேரியானா ட்ரெஞ்ச். செஞ்சிலுவை சங்கத்தின் ரெட் கிராஸ் நிறுவனர் யார்? ஹென்றி டியோனன். நோபல் பரிசு எத்தனை துறைகளுக்காக வழங்கப்படுகிறது? 6 துறைகள். ஆசியாவின் நோபல் பரிசு என அழைக்கப்படுவது எது? ராமன் மகசேசே விருது. யுனிசெஃப் அமைப்பின் நோக்கம் என்ன? சிறார்களின் நல்வாழ்வு மற்றும் கல்வி. உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடு எது? அமெரிக்கா. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் UDHR ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? 1948. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது? ஜூன் 5. நிச்சயமாக, நாம் இப்போது பார்த்த இந்த 50 வினாக்களும் சர்வதேச மட்டத்தில் உங்களது பொது அறிவை வளர்த்துக் கொள்ள உதவி இருக்கும் என்று நம்புகிறேன். சர்வதேச ரீதியில் கல்வித்துறையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் பற்றி தெரிந்து கொள்வது ஒரு அதிபராக உங்கள் பணிக்கு வலுச்சேர்க்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். அடுத்ததொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களது பரீட்சை இலட்சியம் நிறைவேற எனது வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.